என் செல்ல குழந்தையே, வளர்பிறை பிரதோஷ நாளில் இந்த வராகியானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த வெற்றி செய்தியில் என் பிள்ளை உன் வாழ்க்கைக்கான மிக பெரிய உதவியினை நீ பெற்றுவிடத்தான் போகின்றாய். இன்றைய நாளில் உனக்கு உதவி செய்ய போவது யார் என்பதனை உனக்கு உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன். என் குழந்தை, அதை நீ தெளிவாக கேட்டுக்கொண்டு இன்று உன்னை தேடி வருகின்ற இவரை நீ எக்காரணம் கொண்டும் விட்டு விடாதே. சில நேரங்களில் சில உதவிகள் சிலரிடமிருந்து நிச்சயமாக கிடைக்கும். அந்த உதவியை நாம் மறுக்க வேண்டாம். என் பிள்ளையே, தானாக தேடி வந்து செய்கின்ற உதவி நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கும். உனக்கு தேவையே இல்லை என்றாலும் அவர்களுக்கு மதிப்பு கொடுத்து உதவிகள் என்று கேட்ட பிறகும் கூட இங்கே உதவி செய்திட யாருக்குமே மனம் வராத நேரத்தில் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுதெல்லாம் உதவிகள் என்று நீ கேட்காமலேயே சிலர் உனக்கு செய்யத்தான் செய்கின்றார்கள். அதை இல்லை என்று ஒரு நாளும் மறுத்துவிட முடியாது. அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த தாயானவளின் மூலமாக, அம்மா அனுப்புகின்ற நபர்கள் மூலமாக உனக்கு பல உதவிகள் கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. இன்றைய நாள் வளர்பிறை பிரதோஷ நாளில் நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்ற நபர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய உதவிகளை செய்து கொடுக்கத்தான் போகின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அருகில் நிற்பவர் தனக்கு சாதகமாக்கி கொள்ள அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு பாடத்திற்கு பின்னாலும் இருப்பது உனக்கான நல்ல நேரம் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் போதும். என் தங்கமே, இன்று இந்த நாள் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று நீ நிச்சயமாக எண்ண மாட்டாய். அப்படியே நடந்தால் கூட அதை அதிர்ஷ்டம் என்றும் நம்ப மாட்டாய். ஏனென்றால் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் அத்தனை பெரியதல்லவா? ஒவ்வொரு கஷ்டத்தையும் பார்க்கும் பொழுது மனமுடைந்து என் பிள்ளை இனிமேல் சந்தோஷமே வந்தாலும் அதை சந்தோஷம் என்று எண்ண முடியாத அளவிற்கு சோதனைகளை நீ தூக்கி சுமந்து வைத்து கொண்டிருப்பாய். அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் இனிமேல் நீ சர்வ நிச்சயமாக உன் கண்ணார காணத்தான் போகின்றாய். எல்லா மாற்றங்களையும் நான் உன் வாழ்க்கையில் தந்துவிடத்தான் போகின்றேன். வராகியை இத்தனை நாளும் வணங்கியதற்கு உனக்கு பலன் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்ததற்கு உனக்கு என்ன நடந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு வந்து சேர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு மத்தியிலும் என் பிள்ளை, இனி நடக்க இருப்பது எல்லாம் எதை சார்ந்தது என்பதனை நீ கொஞ்சம் கொஞ்சமாக உணரப் போகின்றாய். முழுமையாக மாற்றத்தை ஒரே நாளில் யாராலும் கண்டுவிட முடியாது. இத்தனை நாளும் உன்னுடைய வேண்டுதலுக்கான பலனாக ஒரு நாளில் அது கிடைத்துவிடும் என்றால் அதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடவும் கூடாது. நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நினைக்கின்றேன். இன்று நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, நீ அவர்கள் செய்கின்ற உதவி எத்தனை பெரிதாயினும் சரி, எத்தனை சிறிதாயினும் சரி, அதை மனதார நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தை, மனமுருகி நீ என்னிடம் கேட்ட பொழுதெல்லாம் அம்மா உனக்கு அதனை தருவதற்கு ஓடோடி வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் அல்லவா? அந்த ஒரு அன்பிற்காக என் பிள்ளை இதை நீ இன்று ஏற்றுக்கொண்டாக வேண்டும். நீ என்ன நினைப்பாய்? அம்மா யாரிடத்திலும் எந்த உதவியையும் எதிர்பார்க்காதே என்று நீதானே சொல்லி இருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது இன்று மட்டும் நீ இந்த உதவியை என்னை பெறச் சொல்வதில் என்ன நியாயம்? இதனால் நாளை எனக்கு வேறு ஏதேனும் பிரச்சனைகள் வந்து விடாதா? உதவிகளை செய்கின்றவர்கள் எல்லாம் இப்பொழுது அதை சொல்லி
ஒளி காண்பித்து மனதை வேதனைப்படுத்துகின்றார்கள். அதுபோல நடந்து விடாதா என்று என் பிள்ளை நீ யோசிப்பது எனக்கு புரியாமல் இல்லை. ஆனால் இன்று உனக்கு கிடைக்கின்ற இந்த வாக்கு, இன்று உனக்கு கிடைக்கின்ற இந்த உதவி, இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு கிடைக்கின்றது. நான் மட்டும்தான் உன் வாழ்க்கையில் உனக்கான உதவிகளை செய்து கொடுப்பேன். மற்றவர்களிடத்தில் இருந்து எதையும் நீ எதிர்பார்க்க வேண்டாம் என்று அம்மா சொல்லி இருக்கும் பொழுது சர்வ நிச்சயமாக என்னால் தான் உனக்கு இந்த உதவி கிடைக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வளர்பிறை பிரதோஷ நாளில் இன்று சிவபெருமானின் அருளும் நந்தி தேவரினுடைய அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதோடு சேர்ந்து இந்த வராகி என்னுடைய அன்பும் உனக்கு சேர்ந்து கிடைக்கிறது என்றால் இதைவிட நல்ல நாள் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும் என்பதனை என் பிள்ளை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். என் தங்கமே, எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் கிடைத்த கஷ்டங்களை மட்டுமே நினைத்து நினைத்து மேலும் மேலும் உன்னை தேடி வருகின்ற சந்தோஷத்தை நீ தொலைத்து விடுகின்றாய். ஆனால் இனிமேல் அப்படி இல்லாமல் உன்னை சுற்றி வருகின்ற சந்தோஷங்களையும் சற்று நீ என்னவென்று காண வேண்டும். நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இப்படி நடந்தது, நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கை இத்தனை சோதனையை கொடுத்தது என்று எண்ணாமல் நமக்குத்தானே கொடுத்திருக்கின்றது. அப்படியானால் நமக்குள் ஏதோ ஒரு திறமை ஒளிந்து கிடக்கின்றது. நம்மால் முடியும் என்கின்ற நம்பிக்கையில் தானே தெய்வம் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தது. அதனால் இதிலிருந்து நாம் எப்படியும் நிச்சயமாக வென்று காட்ட வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து நாம் எப்படியும் மீண்டு வர வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ எண்ண வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் இதிலேயே முடங்கிவிட வேண்டும் என்று நீ எண்ணக்கூடாது. உனக்கான நல்ல நேரத்தை உன் அம்மா நான் உருவாக்கி தருகிறேன் என்பது உண்மை என்றால், உனக்காக இந்த வராகி நான் இருக்கிறேன் என்பதை நீ நம்புவது உண்மை என்றால், நிச்சயமாக என்றென்றைக்கும் உன் வாழ்க்கையில் நான் தருவதை நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருக்கிறாய் என்பதும் உண்மை. என் தங்கமே, இன்று உன்னை தேடி வரக்கூடியவரினுடைய அடையாளம் என்னவென்று உனக்கு நான் சொல்கின்றேன். கவனமாக கேள் என் பிள்ளையே. நெற்றியில் விபூதி, அதாவது நிச்சயமாக விபூதியினை அணிந்து வருகின்றவர் மட்டும்தான் இன்று உனக்கு உதவிகளை செய்ய முடியும். அதுபோல அவர்களினுடைய இல்லத்திலோ அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்களிடத்திலோ நிச்சயமாக நந்தி தேவரினுடைய அம்சத்தை குறிக்கக்கூடிய மாடுகள் நிச்சயமாக இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் பிள்ளையே, இதை நீ தெரிந்திருந்தால், இதை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக இன்று உன்னால் நீ நினைத்ததை இவர்களிடத்திலிருந்து உதவிகளாக பெற்றுக்கொள்ள முடியும். இவர்களினுடைய உதவிகள் என்பது பெரிதாக உனக்கு ஏதும் கிடைக்கவில்லை என்றால் என் பிள்ளை அதற்காக மனமுடைந்து விடாதே. மாறாக உனக்கு இன்று அவர்களிடத்திலிருந்து கிடைக்கின்ற ஒரு சில வார்த்தைகள் கூட மிக பெரிய ஆறுதலை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆறுதலான வார்த்தைகள் கிடைக்காமல் தான் இங்கு எத்தனையோ பேர் தன் வாழ்க்கையில் நிம்மதியை இழந்து தவிக்கின்றார்கள். ஒரு நிமிடம் இவர்கள் உடைந்து கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் யாரேனும் ஒருவரினுடைய வார்த்தைகள் இவர்களின் மனதினை மாற்றிவிட்டது என்றால் நிச்சயமாக இவர்கள் வாழ்க்கையில் நல்லது அரங்கேறும். ஆனால் அதை இவர்கள் கண்டும் காணாமல் யாருடைய ஆறுதலும் கிடைக்காமல் ஓர் மூலையில் முடங்கி கிடப்பதனால்தான் என்னவோ இவர்களுக்கு பிரச்சனைகள் எப்பொழுதும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. என் தங்கமே, இன்று கிடைக்கின்ற இந்த ஆறுதலை நீ விட்டு விடாதே. உன் வாழ்க்கை சூழ்நிலையில் பல நல்ல மாற்றங்கள் அரங்கேற போகின்ற நாள்தான் இந்த வளர்பிறை பிரதோஷ நாள். இந்த நாளில் உன் வாழ்க்கையில் நீ நினைத்த அத்தனை வெற்றியையும் உன்னால் பெற முடியும். நீ நினைத்த அத்தனை வெற்றியும் எப்படி உன்னை வந்து சேரும் என்றுதானே யோசிக்கின்றாய். உன் மனது சிந்திக்கின்ற விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையாக சர்வ நிச்சயமாக மாறும். அதற்கு நீ எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும். நமக்கானது நம்மை வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கையோடு நீ பயணிக்க வேண்டும். நல்ல நேரம், நல்ல மாற்றம் இவையெல்லாம் உன் வாழ்க்கையை உனக்கானதாக்கி சர்வ நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது உனக்கான நிம்மதி என்பதனை நீ உணர வேண்டும். என் தங்கமே,
அம்மா தேடி வருவதனால் என்னை நீ அலட்சியமாகவும், அம்மா உனக்கு வாக்கு தருவதனால் இது எப்பொழுதும் உள்ளதுதானே என்று எண்ணி விடுவதும் உனக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் உன் தாயானவள் எனக்கு அது அப்படி கிடையாது. என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் மனதில் மாற்றங்களை நான் கொண்டு வருகின்றேன் என்பதுதான் என்னுடைய நோக்கமாகும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.